ஸோ 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது. 10ல் குரு உட்கார்ந்தால் பதவியில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தணும். ஸோ கொடுத்துட்டா இதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறது, மோதிரத்தை இதெல்லாம் கழட்டி கொடுத்து ஏமாறதுல ஆளுங்க நம்ம ஆளுங்க தான். ஸோ அப்படிப்பட்ட நேர்களுக்கு நிறையா அழுத்தங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குருபவன் என்ன விஷயத்தை பெஸ்ட்டாக செய்ய போகிறோன்னா பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுப்பார். துலாம் ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருட காலமாக இது நடந்தால் நல்லாயிருக்கும்ப்பா. ஸோ அது என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மனசார தெரியும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் உறுதியாக. துலாம் ராசினியர்களுக்கு குரு பகவான் குரு பேச்சில் என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார்? அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதி. ஸோ 3க்கும் 6க்கும் உரிய அதிபதியான குரு டைரெக்டாக 10ஆம் இடத்துல உட்காரும். ஸோ 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது. ஏன்னா 10ல் குரு உட்கார்ந்தால் பதவியில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தணும். இப்போ உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தணும், உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்தணும், கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டா இதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வேலை பார்த்தா உங்களுக்கு சம்பளம் வருமா? சம்பளம் வரும், பதவி உயர்வும் வரும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா இன்வால்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு லாபம் வரும். ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கார். ஸோ 2ஆம் இடத்துல தன வரவு ஸ்தானம். அப்போ பணம் வரும்னா வேலை பார்த்தா தானே வரும், தொழிலுக்கு நிதானமாக பார்த்தா தானே வரும். ஸோ அப்போ 10ல் குரு பதவி பறிச்சுட்டானா எப்படி இங்கே பணம் வரும்? வராதுல்ல. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? வேலையில் கவனம் செலுத்து, உன்னோட தொழிலில் கவனம் செலுத்து, லாபத்தை நான் கொடுக்கேன், நீ கவலைப்படாமல் உன் வேலையை பாருன்னு ஒரு ப்ரூஃப் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு இந்த வட்டம் துலாம் ராசிக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றி உண்டு. எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்த லிஸ்ட்டில் நம்ம ஆளுங்க தான் சூப்பராக இருப்பாங்க. ஜம்முன்னு வந்து நிற்பாங்க, நான் தாங்க ஏமாந்தேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறது, நம்பி தன்னுடைய தங்க செய்தி சங்கிலியை மோதிரத்தை இதெல்லாம் கழட்டி கொடுத்து ஏமாந்ததில் ஆளுங்க நம்ம ஆளுங்க தான். ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசி நீதி நேர்மை உண்மை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டால் ப்ளஸ் போட்டு துலாம் ராசின்னு போட்டுருலாம். ஸோ அப்படிப்பட்ட நேர்களுக்கு நிறையா அழுத்தங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குருபவன் என்ன விஷயத்தை பெஸ்ட்டாக செய்ய போகிறோன்னா பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுப்பார். குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் குடும்பத்துடன் இணையக்கூடிய பாக்கியம் உண்டு. நான் எங்கள் வீட்டை விட்டு போயிட்டேன், ஊரை விட்டு போயிட்டேன், குடும்பத்தில் நிறையா பிரச்சனை இருக்குது, பேசினாலே நிறையா பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்கள் உறுதியாக மனசுக்குள்ளே ஆசை இருக்கும், அந்த குடும்பத்தோடு போய் சேர்ந்துட மாட்டோமான்னு. ஸோ அந்த நிலை இவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்காங்க. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருட காலமாக இது நடந்தால் நல்லாயிருக்குமாப்பா, இது கிடைச்சா நல்லாயிருக்கும்பான்னு நினைக்காங்க. ஸோ அது என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மனசார தெரியும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் உறுதியாக இவங்களுக்கு இப்போ குரு பகவான் மூலமாக கிடைக்க போது லட்சியம் நிறைவேறும் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான விஷயம். கடன் பிரச்சனையில் கொஞ்சம் லாக் ஆகிட்டு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க கடன் பிரச்சனை மீண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவாங்க. தாய்மாமா உறவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்குது. இவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை ஓடி இருக்குது. ஸோ மாமா மேலே ரொம்ப அன்பு வச்சவங்க, தாய் மாமா தான் என்னுடைய உலகம்னு நினச்சவங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு போகலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. மாமா உறவு இவங்களுக்கு மகத்துவமான உறவாக வரப்போகுது. சில தாய் மாமாவுக்கே வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பம் பிரச்சனை சொல்லியிருக்கலாம். ஸோ இவங்க ராசியின் அடிப்படையில் அது ஒரு 20% சரி செய்துப்பட்டு அவங்க தாய் மாமா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே சார், சூப்பர். துலாம் ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது சார்? துலாம் ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களை விட வயது மூத்தவர்களும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசணும். ஏன்னா இவங்களுக்கு நல்ல காலம் வருது, காசு வருது. ஸோ மூத்தவங்க பணம் காசு கேட்டாங்க கணக்கு பார்க்காம கொடுத்துடக்கூடாது. ஸோ அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதம் பண்ணக்கூடாது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பணம் இருக்கிறனால பக்கத்தில் இருக்க பேய் கூட சேர்ந்து உட்காரும், காசு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலுங்கிற விஷயங்களில் சிக்கி தவிக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா, அன்புக்கும் பாசத்துக்கும் மற்றவங்ககிட்ட தேவைக்கு போயிட்டாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்
தன்னுடன் இருக்கும் உண்மையான அன்பு. இதை தாண்டி வெளியே இருந்து ஒரு அன்பு வருதுன்னா அந்த அன்பு இவங்களை எய்தல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் மாட்டி விட்டுரும். இதில் கவனமாக இருந்தாங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தை குருபவன் கொடுக்கும். சூப்பர் சார். துலாம் ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்? துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்வது மகத்துவமாக இருக்கும். ஸோ அந்த வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அன்னை வழிபாடு செஞ்சாங்கன்னா நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஓகே சார், அருமை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். ஸோ இதில் 9 கிரகங்கள் பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்னு சொல்லுவோம், இது ரியல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலாகவே சுபத்தன்மையில் உள்ளவர் நம்முடைய குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் கரெக்டாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்குள்ளே வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் ஏன் மெயினாக சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு வரதான் மிகப்பெரிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கடகராசிக்குள்ளே தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசியில் குரு பகவான் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நல்லது செய்கின்ற குரு பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே எது கிடைக்கல, எது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், எது என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லவா? அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைகள், உச்ச வீட்டிலேருந்து அவருடைய அற்புதமான பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த 3 பார்வைகள் மூலமாக படாத பாடுபடக்கூடிய என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற எந்த நேர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த குரு பயிற்சிக்கு மேலும் உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பர்.